ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷனும் அதை ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து என்னென்னா, ஒரு டிஎன்ஏ டூப்ளிகேட் ஆகி 2 டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லணும்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மெயினாக வந்து எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிவிங் செல்லில் தான் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஹியூமன்ஸ்லேயே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா நிறைய காமன் பார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியன், நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியஸ், இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் இருக்க நியூக்ளியஸ் தான். ஏன்னா இந்த நியூக்ளியஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெனட்டிக் கோட், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்ஏ வந்து இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர், நம்மளோட ஹைட், வெயிட் எல்லாமே டிசைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் நிறையா இருந்தால் தான் ஒரு ஹியூமன் பாடி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஹியூமன் லைஃப் சைக்கிள் நம்ம எடுத்துகிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அவன் சின்ன குழந்தையிலேருந்து ஒரு பெரிய மனிதன் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரோத்துங்கிறது அவசியம். இந்த க்ரோத் அக்கர் ஆகுது பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல கண்டிப்பாக செல் டிவிஷன் ப்ராசஸ் வந்து அக்கர் ஆகணும். ஸோ செல் டிவிஷன் ப்ராசஸ்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைட் ஆகுது என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 வந்து 2 டிவைட் ஆகும், நெக்ஸ்ட் 2 4 ஆகும், 4 8 ஆகும். நம்ம மல்டிப்ளைட்டே போயிட்டு இருக்கிறது என்னென்னு சொல்லுவோம்னா நம்ம செல் டிவிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல் டிவிஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். ஸோ இந்த மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸை பற்றி நான் போன வீடியோவில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த செல் வந்து டிவைட் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அது உள்ளே இருக்கிற அந்த நியூக்ளியஸும் பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகணும். ஸோ அந்த உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆச்சுன்னா அந்த உள்ள இருக்க அந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகணும். ஸோ இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அதாவது அந்த டிஎன்ஏவும் டிவைட் ஆகணும், டூப்ளிகேட் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த செல் டிவைட் ஆகிற ஸ்டேஜுக்கு போனோடனே அந்த நியூக்ளியர் அந்த டிஎன்ஏ உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் ஃபார்மெட் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபார்மெட் தான் பார்த்தீங்கன்னா இந்த செல் டிவைட் ஆகும்போது அந்த டிஎன்ஏ ஃபார்மெட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டபுள் ஹீலிக்ஸ் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிவைட் ஆகிற ஸ்டேஜ் போனோடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டோன்ஸுங்கிற ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வவுண்ட் அப் பண்ணி சூப்பர் காயில்ஸ் ஆகி குரோமோசோம் ஃபார்மேட் வந்து போயிடும். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக 2 ஸ்டாண்டாக வந்து பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்டாண்ட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இந்த ஏன் லீடிங் லேகிங் அப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரைமர் இங்கே ஆரம்பிச்சு 5 பிரைமர் இங்கே முடியும், அதாவது இந்த டைரக்ஷன் ரன் ஆகும். இதே இன்னொரு ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 3 பிரைமர் இங்கே ஆரம்பிச்சு 5 பிரைமர் இந்த டைரக்ஷனில் முடியும், அதை பார்த்தீங்கன்னா இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா லீடிங் லேகிங் பிரிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன தான் பார்த்தீங்கன்னா இது 2 ஸ்டாண்ட்ஸ் இருந்தாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் ஆனது. அந்த நியூக்ளியோடைட்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ், ஒரு சுகர் காம்பவுண்ட், ஒரு பாஸ்பேட் குரூப். இது 3 சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியோடைட்ஸ் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டில் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் காம்பவுண்டும் இந்த பாஸ்பேட் குரூப் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏவோட பேக் போனாக, அதாவது பேக் போனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். இந்த நைட்ரஜனஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாண்டையும் கனெக்ட் பண்ணுற மீடியமாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த நைட்ரஜன் பேஸ் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அடனின், தைமின், குவானின், சைட்டோசின். ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ATGCin அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது இந்த நைட்ரஜன் பேஸ் பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நைட்ரஜன் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் மேனரில் தான் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடனின் வந்து பார்த்தீங்கன்னா தைமினோட தான் கம்பைன் ஆகும். அதே மாதிரி குவானின் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோசினோட தான் கம்பைன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அடனின் வந்து சைட்டோசினோட இல்லை குவானின் வந்து தைமினோட தான் பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஃபார்மெட்டை சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டிஎன்ஏ வந்து எப்படி ரெப்ளிகேட் ஆகுது, அதாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டிஎன்ஏ எப்படி வந்து காப்பியே இன்னொரு ஃபார்மெட் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகுது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், டபுள் ஹீலிக்ஸ் ஷேப் மாதிரி இல்லாமல் நான் வந்து ஃப்ளாட் டைப்பில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி இதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு அக்கர் ஆகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும். ஸோ அது ஃபஸ்ட் என்சைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஆக்ட் ஆகும். இந்த ஹெலிகேஸ் என்சைம் ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். இந்த மாதிரி ரன் ஆனதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 2 கட் ஆகும். ஸோ இந்த கட் ஆகிற பார்ட் நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிஎன்ஏ ஹெலிகேஸ் என்சைம் ரன் ஆகி அந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா 2 கட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு தெரியும் இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிக்ஸ் ஷேப்பில் வந்து இருக்குது.
அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ட்விஸ்டட் மேனர்ல இருக்கு. இப்ப இந்த ஹெலிகேஸ் பார்த்தீங்கன்னா, அந்த நடுவுல அந்த சென்ட்ரல் நைட்ரஜன் வந்து கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயின் வந்து அக்கர் ஆகும். ஸோ இது வந்து டிஎன்ஏவ அந்த ஹெலிகேஸ்ங்கிற என்சைம் வந்துன்னா, இப்படி ரன் ஆயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ட்விஸ்டட் மேனர்ல இருக்கிறதுனால, இந்த ஹெலிகேஸ்னால சரியா கட் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலிகேஸும் சரி, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுங்கிறதும் சரி, ஒரு ஸ்ட்ரெயின் வந்து அக்கர் ஆகும். இந்த ஸ்ட்ரெயின குறைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டாப்சிரமேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலிகேஸ்க்கு முன்னாடி இருக்கும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அது ட்விஸ்டட் மேனர் இல்லாம, அத வந்து அன்ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்ம்ல ஸோ இப்ப நான் இங்க எப்படி இங்க இத வரைஞ்சிருக்கனோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸிரமேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட வந்து அன்ட்விஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட் ஃபார்ம்ல வரைஞ்சு இது பண்ணி விட்டுரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த ஹெலிகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வித ஸ்ட்ரெயின் இல்லாம கரெக்ட்டா மூவ் ஆகும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸிரமேஸும் சரி, இந்த ஹெலிகேஸும் சரி, ஸ்ட்ரைட் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி அந்த டிஎன்ஏ வந்து கட் பண்ணிட்டு போயிட்டுருக்கும். ஸோ இப்போ ஒன்ஸ் இந்த டிஎன்ஏ வந்து கட் பண்ணிட்டு அந்த பொசிஷனில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரைமேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராண்டை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ப்ரைமேஸோட என்சைம் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் கட் ஆனோடனே இதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி ஸ்ட்ராண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் வரும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு புது டிஎன்ஏ வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். அதனால என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமேஸ்ங்கிற என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி தந்துடும். ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த விதத்தை உருவாக்கி தரணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியோடைடை வச்சு இது வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டோட அட்டாச் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் கூட அட்டாச் ஆகி அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது அதோட சேர்ந்து நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் கூட அட்டாச் பண்ணி மேலே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்க எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி டிஎன்ஏ வந்து இது வந்து ஒரு உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்ட்ராண்ட், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேகிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்ட்ராண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். லேகிங் ஸ்ட்ராண்டில் ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 பிரைம் தான் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ எப்பயுமே 3 to 5 தான் மூவ் ஆகும். எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 3 வந்து மூவ் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகேஸ்ங்கிற என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. 3 to 5 இப்படி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்சைம்ஸ் 3 to 5 தான் மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு ஓகே இது வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, 3 to 5 இப்படி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 3 to 5 இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, ஹெலிகேஸுங்க இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா என்சைமுக்கு இந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கம் போகிறதான்னு தெரியாது. ஸோ அதனால் இப்போ எப்பயும் போல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைமேஸுக்கு என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்என்ஏ ப்ரைமரை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து எப்படி இங்கே பண்ண மாதிரி இங்கே வந்து ஒரு கன்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே போல் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 அப்படிங்கிற என்சைம் வந்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் கூட அட்டாச் பண்ணி அதே மாதிரி நியூக்ளியோடைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து இது வந்து 3 to 5 தான் ரன் ஆகுது. கண்டிஷன் படி 3 to 5 ரன் ஆகுது ஓகே. பட் ஆனால் இது வந்து கட் பண்ணிட்டு போயிருக்கு இந்த பொசிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகக்கூடாது, ஆக்சுவலி இந்த சைடு போயிட்டு இருக்கணும். அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் பார்த்து கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ இங்கே மாதிரி டிஎன்ஏ பாலிமரேஸை கன்சிடர் பண்ணிட்டே போயிட்டு இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல். ஸோ அந்த மாதிரி 100 to 200 நியூக்ளியோடைட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இது கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் கன்சிடர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து ப்ரைமேஸுங்கிற என்சைம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் லெவல் கொஞ்சம் தூரம் போய் இங்கே ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் அதாவது இந்த ஸ்டாண்ட் வந்து இங்கே லீட் ஆகி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து கட்டிட்டு ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து கட்டிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 வந்து இங்கே முடிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து ஃப்ளைஓவர் பண்ணி இங்கேருந்து கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இப்போ இங்கேயும் மூவ் ஆன மாதிரி ஆயிடுச்சு, இங்கேருந்து கட்டிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே இங்கே எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இங்கே கட்டிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டும், திரும்பி இங்கே கட்டும், திரும்பி இங்கே கட்டிட்டு ஒரு சின்ன பாடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ 3 to 5 மூவ் ஆன மாதிரி ஆயிடுச்சு, ஹெலிகேஸ் கூட மூவ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன பார்ட் கட்டிட்டு போகுது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 அப்படிங்கிற என்சைம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஆர்என்ஏ ப்ரைமர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுன்னா ரீப்ளேஸ் பண்ணி டிஎன்ஏவாக மாற்றிடும். ஸோ எங்கேயுமே ஆர்என்ஏ இருக்காது, எல்லாமே டிஎன்ஏவாக மாற்றிடும். ஸோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏனால எல்லாமே இங்கேயே ஆர்என்ஏ இருக்கும், டிஎன்ஏ மாற்றிடும். ஸோ அதான் டிஎன்ஏ பாலிமரேஸ் 1ஓட வேலை. ஸோ ஒன்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் லைகேஸ்ங்கிற என்சைம் வந்துடும். இந்த லைகேஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மெயினாக இங்கே ஒக்கசாக்கி ஃப்ரேம்ஸ் சொல்லும் போது சின்ன பார்ட்டாக சங்க்ஸ் சொன்ன பார்த்தீங்களா,
அதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேப் இருக்கணும் இல்லை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைகேஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணி விட்டுரும். ஸோ ஃபில்அப் பண்ணும்போது கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட் மேட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே எதாவது சின்ன கேப் இருந்துச்சுன்னா அதையும் ஃபில்அப் பண்ணி விட்டுரும். ஸோ லைகேஸுங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன டிஎன்ஏ வந்து ஏதாவது பிரேக்கப் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த லைகேஸ் வந்து சீல் பண்ணி விட்டுரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஒரு லைகேஸோட வேறு. ஸோ இப்போ இங்கேயும் வந்து ஃபில்அப் ஆகி கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட் வந்துருச்சு, இங்கேயும் சின்ன சின்ன பார்ட்டாக கட்டி இதெல்லாம் ஃபில்அப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது நமக்கு கடைசியாக ஃபைனல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். இந்த ஒவ்வொரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் நம்ம ரெண்டை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்ட்ராண்ட் ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் இருக்கும். அதே மாதிரி ஓல்டு ஸ்ட்ராண்ட் ஒரு நியூ ஸ்ட்ராண்ட். ஏன்னா நமக்கு சென்டரில் கட் பண்ணி நம்ம ஒரு பாதி நம்ம கன்சிடர் பண்ணி போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணி போயிட்டு இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேகிங் ஸ்ட்ராண்ட் ஒரு லீடிங் ஸ்ட்ராண்ட் அந்த மாதிரி நமக்கு வந்து பிரிச்சிருக்கு. ஸோ ஆகும்போது நமக்கு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோட ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரிகார்டிங் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.